சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ராபிட் ஃபயர் ராம் சார், உங்க படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் பேரை நான் சொல்லுவேன், நீங்க அவங்கள பத்தி டக்குன்னு ஒன் லைன் மட்டும் சொல்லுங்க. உள்ளத்தை அள்ளிதா நவரசநாயகன் கார்த்திக் சார் பத்தி சொல்லுங்க. என்னோட மூத்த அண்ணன் ஷாமன். அதோட பெட்டரா எதுவுமே சொல்ல முடியாது. கரெக்ட். நீ ஒரு வார்த்தையில சொல்ல சொன்னீங்க, ஒரு வரி இல்ல, அவங்க ஒரு வரியில கேட்பாங்க, நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணுமா? அது ரூல்ஸ் மாத்திட்டாங்க. ஓ அப்படியா சார். அன்பே சிவம் ஆக்டர் மேடி சார் பத்தி. மேடி அறிவுஜீவின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஆர்வமான நடிகர். கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன கமல் சார் மாதிரி சொல்லலாம். எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், வெரி நைஸ் ஃபெலோ அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். வந்தா ராஜாவா தான் வருவேன். எங்க எஸ்டிஆர் பத்தி சொல்லுங்க. ஆஹா, எஸ் எஸ்டிஆர் ஆக்சுவலா சகலகலா வல்லவன் சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயம் யாருமே இல்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் சொல்லலாம், கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு நான் அவர்கிட்ட பேசி. கேங்கஸ் ட்ரெய்லர் பார்த்து ஃபோன் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அதாவது வடிவேலனை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகி, ஐயோ அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், பிரம்மாவா பண்ணியிருந்தாரு, அண்ணன் சொல்லுங்க எல்லாம் சொன்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தோட பவர் தெரியாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, மறுபடியும் காட்டுக்கு வாங்க, களத்துல இறங்குன்னு சொல்லியிருக்கேன் நான். இஸ் ஒன் ஃபேண்டாஸ்டிக் என்ன சொல்றது ஆக்டர். அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் வந்து அதிசயமான ஃபேன் ஃபாலோயிங், சின்சியர் டு தி ஃபேன். இப்போ மதகஜராஜா விஷால் சார் பத்தி. விஷால் என் கூட போறக்காத தம்பி. எங்களுக்கு ரெண்டு அசோசியேஷன் வந்து ஒரு லாங் அசோசியேஷன். இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. 12 வருஷத்துக்கு அப்புறம் மதகஜராஜா ரிலீஸ் ஆன போது அவர் பட்ட சந்தோஷம், நான் பட்ட சந்தோஷம், அதுக்கெல்லாம் காரணமான 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏசி சார், அருண் சார் அண்ட் மதன் சார். ஸோ இந்த நேரத்தில் வந்து விஷால் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உன்னை தேடி தல அஜித் சார் பத்தி சொல்லுங்க. அவருதான், நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலா நாங்க ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த தலையா உருவாகல, அப்கமிங்ல இருந்து தலைக்கான அந்த உருவாக்கத்துல இருந்தாரு. பட் நான் அடிக்கடி சொல்ற அதே வார்த்தை தான், அந்த ஹார்ட் ஒர்க். நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு. அந்த நேரத்துல வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிப்பார். அவர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நம்மளாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா காலை கேஷ்ல நடப்போம். அவருக்கு என்னன்னா அப்போ உடம்பு பேக் போன் சின்ன பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும்போது தரையை பார்த்தா தான் தெரியும் நம்ம கால் வச்சிருக்கோம். அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியட்ல கூட பாத்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாளி. அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த உயரத்திலையும் இவ்வளவு மக்கள் அன்போட கொண்டு உயரத்தில் வச்சிருக்கு. வடிவேல் நிறைய இந்த படத்துலயே நான் சொல்லுவேன். அதாவது இன்னொரு ஆச்சரியம் தாங்கல, நான் அவர்கிட்ட தான் 20 வருஷமா டிராவல். எங்களோட முதல் படம் வந்து 2003 ஆரம்பிச்சோம். 2003-4 கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து நாங்க எங்களோட கண்டினியூ டிராவல் போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து அவரு பார்த்து நான் வேந்துட்டு இருக்கேன், அதிசயப்பட்டு இருக்கேன். ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டா இருக்கும், ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீன்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது, என்னட்டு அதை பார்க்கணும். அந்த சீன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் லெஜெண்ட்னு சொன்ன நடிப்புல வந்து வடிவேல்ல தான். ஒரு சாதாரண ஒரு சீன் நான் வந்து ஒரு 10% யோசிச்சு, வடிவேல் இருந்தாருன்னா 10% யோசிச்சா போதும், மீதி 90% வந்து அவர் நடிப்புல வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. ஸோ இஸ் ஒன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். லெஜெண்ட். அதாவது ஒரு மனிதன் வந்து இத்தனை வருஷமா எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நடிப்புல ஆக்சுவலா வந்து நான் தான் அவர் சொல்லுவேன், அவர்லாம் வந்து இன்னும் பல 100 வருஷம் இப்படியே இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு. இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே வருத்தமா இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு சீன் நாங்கள் ரசிக்கிறோம். ஆக்சுவலா அந்த ஷூட் பண்ணும்போது நான் வந்து அங்கே டைரக்டரா இல்லை, நான் ரசிகனா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன வருத்தம்னா, அண்ணன் நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாரு. அந்த கேப்ல அவங்க வந்துருந்தா இன்னைக்கு எத்தனை படம், எவ்வளவு காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும் தமிழ்ல, நம்மளாம் எவ்வளவு பார்த்து ரசிச்சுட்டு போட்ட ஃபீலிங்கா இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து
அண்ணன் டயலாக் தான் சொல்லணும், சிங்கம் மொழி களத்துல இறங்கிருச்சு அப்படின்னு வரணும். சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து நீங்க யாருக்கு? சார் வணக்கம் சார். சார் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் எனக்கு எக்ஸைட்மெண்ட்லயே என்ன क्वेश्चन கேட்க வந்தேன்னு மறந்துருச்சு. ஆக்சுவலா ரெண்டு பேருமே செம மாசா இருக்கீங்க சார். செம மாசா இருக்கீங்க ரெண்டு பேருமே. இல்ல சார், உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல லைட்டா கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். தட்ஸ் இட். क्वेश्चन யாரோ வந்துச்சாமா? யா வந்துருச்சு. சார் இந்த क्वेश्चन நல்லா கவனிச்சுக்கோங்க. டாம் க்ரூஸ், ஷாருக் கான் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க அவங்களோட படத்தை டைரக்ட் பண்றதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. அதே டைம்ல சஞ்சய் லீலா பன்சாலி, ஸ்டீவன்ஸ் அண்ட் ஜேம்ஸ் கேமரான் இவங்க எல்லாரும் அவங்களோட படத்துல உங்களை ஹீரோவா ஆக்ட் பண்ண கூப்பிடுறாங்க. ஆனா கால் ஷீட் ஒன்று தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க சார்? நடிப்பு வந்து பஞ்சத்துக்கு பண்றது, டைரக்ஷன் விருப்பத்துக்கு பண்றது. ஸோ எனி கிவன் டைம் வந்து என்னோட சாய்ஸ் வந்து டைரக்ஷன் தான். ஐ வாண்ட் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், ஆனா ஐ மாஸ்டர் ஆஃப் ஒன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது டைரக்ஷன். ஸோ ஆல்வேஸ் ஐ சூஸ் மை டைரக்ஷன் ஓவர் எனிதிங். சூப்பர். அடுத்து யார் என்ன கேட்க போறீங்க? ஹாய் சார், நான் யதீஸ்வர், ஃபர்ஸ்ட் இயர் MBA படிக்கிறேன். எங்கள் குஷ்மா கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டு மருமகள் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து டேரக்டரா எங்கள் மேம் பற்றி என்ன சொல்லுவீங்க? ஒரு கணவரா எங்கள் மேம் பற்றி என்ன சார் சொல்லுவீங்க? கேங்கஸ் மீட்டிங்ல வந்து தம்பி குடும்ப கதையை கேட்டுட்டு இருக்கீங்களே. இந்த படத்தை விட்டு மேட்டர் ரொம்ப தள்ளி போயிட்டு நம்ம இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டா இது நல்லா கரெக்டா இருக்கும். சூப்பர். பட் உனக்கான பதில் வந்து கூடிய சீக்கிரத்துல ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூல வேற யாராச்சும் கேட்பாங்க, அதை எடுத்து பார்த்துக்கலாம். அதுதான் கண்டிப்பா தனியா பேச வேண்டிய விஷயம். ஆமா, ஓகே சார். நம்ம இது மாதிரி நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய நம்ம என்னமா சுந்தர்சி சார் கேள்வி நீங்க என்ன கேட்க போறீங்க? கேக்குறீங்க, கேளுங்க. ஹலோ சார், என் பேர் ஹரிணி ஜீவானந்தம், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஃபைனல் MBBS டாக்டர். டாக்டர் 2 நாளா வைரஸ் சரியில்லை டாக்டர். இந்த பாத்து சத்து சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. இப்போ பாகுபலி, பத்மாவத் அண்ட் பொன்னியின் செல்வன் போல பிரம்மாண்டமான படங்கள் எங்க சுந்தர் சார் கிட்ட இருந்து நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? அடுத்த வருஷம் கண்டிப்பா. கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு சில காரணம் தள்ளி போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பா எல்லாம் கேட்டீங்களா? வாங்க ஐயா. என்ன இந்த விழாக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம அங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க கேளுங்க. சார், என்னோட பேர் கிரண் செல்வன், நான் MSc Viscom ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பல ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆக்டரா, டைரக்டரா, ஸ்கிரிப்ட் ரைட்டரா, பல ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க. நம்ம பென்ஸ் மீடியா ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, இது வந்து எந்த டைரக்டருக்கும் ஒரு டிலே. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்டர் மேல நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குது. அந்த பொறுப்புல பண்ணும்போது படத்தோட குவாலிட்டி நல்லா வரும். ஏன்னா இவ்வளவு நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம படம் கொடுக்கும் பொழுது வேற ஒருத்தர் கதை சொல்றேன் வைங்களேன். இப்போ நான் உண்மையா ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா 20 வருஷமா ஒரு பெரிய ஹீரோக்கள் பக்கம் அவ்வளோ போறது இல்லை. காரணம் என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வந்து சுயமா எடுக்கணும். தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து 3 டைப் ஆஃப் டைரக்டர் சொல்லலாம். தனக்கு பிடித்தது எடுக்கிறவங்க, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க, ஹீரோவுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க. நான் வந்து 2வது வகை, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க நான். ஸோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸோட பேக்கிங் இல்லாம இந்த மாதிரி சக்சஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பென்ஸ் மீடியா எனக்கு கொடுக்குற சுதந்திரம் தான் என்னுடைய மிகப்பெரிய பலம். ஓகே சார், நன்றி சார். சூப்பர். அடுத்து அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வடிவேலு சார் அவர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வரலாம். ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கோம் ஆமா சார் நமக்காக. ஆமா சார், இதோ வந்திருக்காங்களே. இதோ பாருங்க. முன்னெச்சரிக்கையா ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். நம்ம மட்டும் எப்படி சார் இப்படிலாம் அமையுதுன்னு தெரியல சார். ஒரே கேர்ள்ஸ். ஏதா இருந்தாலும் இங்கிலீஷ்ல கேட்றாங்க. ஓத்த கலைக்கிறோம். முதல் கேள்வி யார் கேக்குறீங்க? கேளுங்க. கொடுங்க, கேளுங்க. ஹாய் சார், என் பேர் சந்தியா. நான் 2nd இயர் MBBS ACS மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்களும் சுந்தர் சி சாரும் வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார்?
கேங்கர்ஸ் படம் மைல்ஸ்டோனா அமையுமா சார்? மைல்கல். மயில்கல்லா? இது மயில்கல் இல்லம்மா, இது மிகப்பெரிய வைரக்கல். இந்த படம் வந்து இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜா தலையில இருக்க கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் இந்த படம். படமே ஒரு கிரீடம், ஆனா அதுக்கு மேல பல லட்சக்கணக்கான வைரக்கல்ல பதிச்ச மாதிரி இந்த படத்துல அவ்வளவு முத்து முத்தான விஷயம்லாம் இந்த படத்துல இருக்கு. ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை, சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு. அதை அனுபவமா ரசிச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்தவனே கேட்டேன், இங்கிலீஷ்ல இருந்து பேசுகிறாரு ஏன் ஊத்த கலைக்குன்னு சொன்னா கேட்டேன்னா, ஆனா உங்களுக்கு ஃப்ளோவில் வந்துருச்சுக்கிறீங்க. ரைட், பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணன் என்கிட்ட சொல்லும் போது, அண்ணா இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சுந்தரன் கேட்டேன். அதான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு 2-3 டைட்டில் பேசும்போது நான் ஏதாச்சும் டீம் ஒர்க்கை பார்த்தோமா இல்லை கேங்கர்ஸ்ன்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன். கேங்கர்ஸா? ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்டாருங்க சுந்தரத்தி என்ன தெரியல அப்படின்னு. கேங்ஸ்டர்னு ஒரிஜினல் பேர் கேங்ஸ்டர். நீங்க என்ன கேங்கர்ஸுங்கிறீங்கன்னா, ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன. அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு பிச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டாரு, ஏன்னா இந்த டைலாக் இந்த டைட்டில் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு, அண்ணே நீங்க சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ் இந்த படத்துக்கு நான் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாச்சு, சந்தோஷத்தை உண்டாச்சு. அதனால இந்த படத்துல ஒரு வித்தியாசமான பேரு அந்த படத்துலயும் சொல்லியிருக்கேன் சொல்ல வச்சுட்டாரு. பார்த்துப்பீங்க நீங்க. ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே, நீ என்ன கேங்ஸ்டர் தானே, நீ என்ன கேங்கர், அது ஏற்கனவே இருக்குல்ல, இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். அதனால தப்பா எப்பவுமே எல்லா படத்திலும் பேசுற இங்கிலீஷ இதுல தப்பா சொன்ன வார்த்தையை டைட்டில வச்சிருக்காரு. ஆனா அந்த படம் ரொம்ப ரைட்டா இருக்கு. படம் பாருங்க. இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பான சுந்தரஜி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படிதான் போவீங்களா? ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க. ஹாய் சார், ஐ அம் தேவி பிரியா, எம்எஸ்சி படிக்கிறேன் நானு. மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. என்னோட क्वेश्चन கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். நீங்க நகர மூவில சுந்தர்சி சார் இங்க வா அங்க வா ஏரியாக்கு வா முடிஞ்சா வீட்டுக்கு வான்னு சொன்னீங்க. கடைசியா அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க? ஏமா கடைசியா அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க அப்படிங்க. சும்மா பில்ட் அப்டா. எந்த படத்துல சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. நகரத்துல. ஆமா, ஊருல எல்லாம் செய்வாங்க. நம்ம என் மேல கை வச்சு இல்ல. இப்ப எல்லா படத்துலயுமே வந்து அண்ணனோட பண்ண பூரா அது ஒரே பேட்டர்ன் தான். ஆனா இப்ப ஷர்ட் போடுறது எல்லாருமே ஷர்ட் போடதான் செய்யலாம். எல்லாருமே உடம்பு துணியை மாற்றத்தான் செய்யலாம். அதை கலர் கலரா மாத்திரம்ல. ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். அது மாதிரி நகைச்சுவையிலே யாருக்குமே தெரியாம அந்த கேரக்டர் மாத்திட்டு வருவோம். ஏய் ஒரு படத்துல இளநீர் தூக்கி அடிப்பாரு இன்னர்ல, அடுத்து சொல்லுவாங்க வேணாம் வேணாம், என்னடா வேணாம் அப்படின்னு போய் குத்துவாரு. திருப்பி வேணாம் வலிக்குது அப்படின்னு அதே பேட்டன் தான் இதுலையும். மின்னல்ல வாடா வா தொட்டுல நீ சரியான ஆம்பளை இருந்தா அங்க வாடா. நான் எல்லாருமா போவேன், அவர் பாவம் வீடு பார்க்க வருவாரு. அங்க வந்தா இங்கேயும் வந்து நிற்பாரு. கடைசியில பார்த்தா வீட்டுக்கே வந்துருவாரு. இது பூரா நம்ம ஊருகாடுகள் எல்லாம் நம்ம ஊரா செய்யற ஆளுங்க தான். அவ்வளவு பேர் யாரும் பார்த்தாலும் நீங்க ஒரிஜினல் ரவுடியெல்லாம் உலகத்துல யாரும் கிடையாதுங்க. கடைசியில இப்படிதான் சொல்லி நேரம் பார்த்தா கடைசியில் எண்டு இருக்கு இல்லையா, என்ன விட்டு போகாது கதறி அழுகிறதானே. இது ஊர்ல நடக்கிறது. அது அதை சும்மா யதார்த்தமா பேசியிருக்கும் போது அதை ரொம்ப அழகா ரசிச்சார். ஆனா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வாயில சொல்றது ரொம்ப ஈஸி. அந்த நகைச்சுவை காட்சி அழகா அதுக்கு ஷார்ட் வச்சு அழகா அந்த சீனியர் மக்கள் மத்தியில கொண்டு அழகா ஈஸியா சேர்த்தாரு. அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான். சுந்தரம் இருக்காரு அதிகம். ஹாய் சார், என்னோட நேம் மோனிஷ், எம்பிஏ படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருக்கு. நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க, இந்த கேள்வியை சுந்தர்ஜி கேட்கறது. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு.
பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேக்குறீங்க. இந்த கேள்வி எரேஸ். என்னோட டவுட் எரேஸ். சரி அவன் என்னதான் டவுட் கேக்குறா கொஞ்சம் கேட்றோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சிட்டு இருந்த மாதிரி என்னோட டவுட் என்னன்னா அவரு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுவாரு. சொல்ல முடியாது. பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு. இந்த மாதிரி அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஏலே நீ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினவே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்காங்கல. அதை விட்டுருங்கப்பா. நான் நகரம் தெரியலாம இருக்கு நீ. ஆனா என்னென்னவோ கேட்கலாம். எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனைக்கு போய் பத்தியா? நல்ல வரவே மேன். சூப்பரா வரவே. சும்மா ஜாலியா பேசுறது எல்லாம். அது ஒண்ணுமே இல்ல. அந்த கடையில தரது தேவைப்படுது. யார் பா கண்ணாடி போட்டது? ஓகே. என்ன? அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. இருந்தா அண்ணே நீ சொல்லுங்க. அது எப்படி சார் தெரிஞ்சது? இல்ல அது என்னன்னா அது ஒரு சின்ன கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி வந்து என்ன விஷயம் சொல்றாரு, சுந்தர் யார்ட்டையும் சொல்லாத, காலையில டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது, அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நான் போய் சாப்பிடுறது தான் சாப்பிட்டு போவோம், நானும் மிஸ்டர் சிம்சன் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு சொன்னார். இதுக்கு பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. நைட்டு பேசுனது. நைட்டு போய் எல்லா என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில ஒரு ஃபோன் பண்ணி என்ன மிஸ்டர் சிம்சன் கலாட்டா பண்ணாங்க. அதுதான் இங்க வந்துச்சு. சந்தேகம் தெரிஞ்சா உங்களுக்கு வச்சா இல்ல வெட்டுப்பா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வணக்கம்ண்ணா, என் பேரு ஹேமச்சந்திரன். நான் ரெண்டு பேரும் இருக்கா? அண்ணங்க என் பேரு ஹேமச்சந்திரன். ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன். சோ என்னோட क्वेश्चन என்னன்னா உங்களுக்கு தான். ஓகே, என்னோட क्वेश्चन என்னன்னா சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல, அத பத்தி பேசும்போது ரஜினி சார் அத பத்தி பேசும்போது அவர் சொல்லிருப்பாரு, இந்த சீன்ல வந்து வடிவேலு என்ன தூக்கி சாப்பிடுவாரு, அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு. அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் தான். அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. எந்த படமா இருந்தாலும் எந்த ஹீரோ வந்தாலும் யார் கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலை நான் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதை நான் யாரை கத்துக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார் கத்துக்கிட்டேன். அவர் யாரா இருந்தாலும் எந்த ஹீரோவா இருந்தாலும் அவர் பாட்டு அப்படியே டாப் ஆங்கில போயிட்டே இருப்பாரு, டாப் கியரை போட்டு. அதே மாதிரி நாயேஷ் தான் பண்ணுவாரு. யாருந்தாலும் சரி என்னுடைய வேலை கேட்டா செய்யும் போது அங்க என்னன்னா அது கண்ணுக்கு ஓவர்டாக்கா தெரியும், டேமேஜ் பண்றான்னு தெரியும், என்னமோ தெரியும். அதை பத்தி என்னை பத்தி டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, பிவாசார் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் பாட்டு செய்யற வேலை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்துல. அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கும். அதில் சில நேரம் என்ன செய்யறது, இந்த மாப்பு வச்சு டாயா ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரெடிட் பூராமே டைரக்டர் சார் தான். அது ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படமும் டைரக்டர் தான். என்ன செய்வோம், நான் என்ன செய்வேன்னா அவங்க குழம்ப அப்படியே லேசா குழம்பு வச்சு கையில கொடுத்துருவாங்க. ஏன் சார்ல கொஞ்சோட குழம்பு தாளிப்பேன், கடுகு போட்டு கொஞ்சம் தாளிச்சு கமகமன்னு கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. தப்பா சொன்னா 100% ஏன்னா எந்த ஷாட்டும் வந்து ஒவ்வொரு ஷாட்லயும் போராடுவாரு. இந்த ஷாட்ல என்ன இன்னும் காமெடி பண்ணலாம், இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏத்தலாம்னு. இப்ப நீங்க இதுல குறிப்பா பாத்துருப்பீங்கல்ல, இந்த இடத்துல கொஞ்ச நேரம் லேசா டவுட்ல இருந்தாங்க. என்ன கேள்வி, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, இல்ல கையை பார்த்தா எங்க இருக்கு, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க? அப்ப டைரக்டர் போய் நான் போய் சொன்னேன், ஆனா இந்த மாதிரி நாங்க அசோசியேட் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாக் போட்டுருவோம் அப்படின்னா ஒண்ணு ஓகேன்ட்டாரு. அந்த டைலாக் என்ன, கழுத்து கீழே யோகா போட்டுருக்கு அதானே. இப்படி அங்கங்க என்ன செய்யுதுன்னா என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா இந்த படத்துல இவரே டைரக்டர் இவரே ஹீரோ, அதனால எனக்கு பிரச்சனை இல்லாம போச்சு. என்ன வேணாலும் கலாய்க்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. Thank you sir. வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் பிசி டிபார்ட்மெண்ட் 3rd இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி வடிவேல் சார் தான். சார் எனக்கு ரொம்ப நாளா இது ஒரு டவுட் சார். நீங்க நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டைரக்டரோட சாய்ஸா? நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டைரக்டரோட சாய்ஸா? இல்ல, நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸா தான் இருந்தேன். நான் குடும்பத்துல கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ள வந்தேன். நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அடிக்கிற கூத்து, அந்த கலாட்டாவே எனக்கு வந்து தொழிலா மாறிடுச்சு. அதனால நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்க வந்தேன். ஆனா சீரியஸா நான் வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தா வெளியே போனா நகைச்சுவை,
வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும். அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கேள்வி இடத்துல பாட்டு பாடுவேன், அதையும் எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என்னை பாட வச்சாரு. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் பாடினேன். தேவரமன் வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு, அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன். மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு, அதுலேயும் சீரியஸு. இப்போ அதுக்கு முன்னால் அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட்டு. ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது. அதனால ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்தது தான். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அந்த பாப்பா வெயிட்டிங் ரொம்ப நேரமா. சொல்லுங்க. ஹாய் சார். என்னோட கேள்வி உங்களுக்கு தான் சார். நம்ம ஒரு ரேபிட் ரவுண்ட் ஃபயர் விளையாடலாம் சார். ஃபயர் ரவுண்ட் சார். ரேபிட் ரவுண்ட் ஃபயர் சார். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா உங்களுக்கு தோன்ற ஆன்சரை நீங்க டக்குன்னு சொல்லலாம் சார். அதாவது நீங்க நடிச்ச மூவில இருந்து நான் ஒரு சில ஹீரோஸோட நேம்லாம் சொல்றேன் சார். ஹீரோட நேம் நான் சொல்றேன் சார். அவங்கள பத்தி நீங்க ஒன் லைன்ல சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுங்க? அவங்கள பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்க சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் பத்தி சொல்லுங்க சார். நான் பேசிக்கலா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர். அவர் படத்தை ரொம்ப பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் நான். அவ்வளவுதான். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பத்தி சொல்லுங்க சார். அவர் ரொம்ப சிறந்த மனிதர். அவர் சொல்றது அழகா செஞ்சுட்டு போயிருவாரு, யாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அவருக்கு எல்லாத்தையும் நல்லா பேசுவாரு, அன்பா பழகுவார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பிரபுதேவா மாஸ்டர் பத்தி சொல்லுங்க சார். அவர் வந்து வகுத்துல பிறவிலே கர்ப்பப்பையிலே நடனம் ஆனவர். அவரு என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி. அவரு நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆளு. ஆமா, பெரும்பாலும் அவர் தரையில ஆடி நான் பார்த்தது இல்லைன்னா டாப்ல ஆடி தான் பார்த்துருக்கேன். அவரை அப்படி ஒரு பிறவி கலைஞர். அவரை பற்றி சொல்றதா தான் நிறைய இருக்கு. இதுக்கு மேல இப்போதைக்கு போகும் சார். லாஸ்ட் क्वेश्चन, துபாய் குறுக்கு சந்தை பார்த்திபன் சார் பத்தி சொல்லுங்க சார். அவர் அவர் கூட அடுத்த காம்பினேஷன் சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. விரைவில் நீங்க எதிர்பார்ப்பீங்க. அவருக்கு அருமையான வந்து அதாவது நம்மளுக்கு இருக்குன்னே வந்தவர் என்ற திரையுலகத்துல அருமையான அற்புதமான கலைஞர். அவர் கூட நடிக்க போறதுன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்கு எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.